எப்போ பார்த்தாலும் குழந்த சாப்பிட்றதையே நீ வந்து காணொலி எடுத்து போடுறியோ, உனக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்டுட்டாங்க. குழந்த சாப்பிட்றதையே போட்டுட்ருக்கே, குழந்தைக்கு கண்ணு விழுந்துராது, அந்த பிள்ளை ஒழுங்காக சாப்பிடாது, உடம்பு சரியில்லாயிரும், இப்படி கூட நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் காதில் வாங்கியும் நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்ப திரும்ப என் பிள்ளை சாப்பிட்றத தான் நான் காணொலி எடுத்து இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மூணுலேயுமே நான் வந்து தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோட காணொலி பார்க்குற ஏதோ ஒரு தாய்மாருக்கு இது நிச்சயமாக உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர்த்துக்கு குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறதுங்கிறதுலேயே ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான். ஸோ இதை என்னால் முழுமையாக தீர்த்து வைக்க முடியுமான்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறது என்றைக்கும் கஷ்டம் கிடையவே செய்யாதுங்க. ஏன் அப்படின்னா, நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்கள் சின்ன வயசில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சிருப்பீங்களா? ஏன் உங்கள் குழந்தைக்கு உங்கள் குழந்தை சாப்பாடு சாப்பிட அடம் பிடிக்குதுன்னு நீங்கள் யோசித்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட வந்து நீங்கள் ஒரு விஷயமும் நிறையவே கற்றுக்கலாம். அதாவது பிறந்த குழந்தை பால் குடிக்கிறதுலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறமா சாப்பாடு ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கே தெரியும். ஸோ குழந்தைங்க ஒரு கட்டத்தில் வளர வளர அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே எல்லாமே தெரியும். நீங்கள் அவங்கள பார்த்தே கற்றுக்கலாம். எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணுங்கிறது நார்மலாகவே குழந்தைங்களுக்கு தெரியுங்க. ஆனால் நம்ம அதை பண்ண விடுறது கிடையாது. அதுதான் தப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்க தானாக பண்ணக்கூடியதை பண்ண விடாமல் தடுத்து, ஸோ நம்ம வந்து குழந்தைய வந்து நல்லா வளர்க்குறோங்கிற பேரில் குழந்தைக்கு தெரிய வேண்டிய சின்ன சின்ன விஷயத்தையும் தெரியப்படுத்துறதில்ல. ஸோ இந்த காணொலி ஃபுல்லாகவே பாருங்கள். என்னோட பிள்ளைக்கும் எனக்கும் ஒரே தட்டில் நான் சாப்பாடு போட்டிருக்கேன். ஒரு பக்கம் நான் சாப்பிட்றேன், இன்னொரு பக்கம் நான் சாப்பிட்றத பார்த்து அவளும் சாப்பிட்றா. ஆனால் இந்த குழந்தைங்க சாப்பிடும்போது இருக்கிற பெரிய ஸ்ட்ரகிள் என்ன தெரியுமா, குழந்தைங்க சாப்பாடை கண்டிப்பாக சிந்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிந்தி சிந்தி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த குழந்தைங்க சிந்தி சிந்தி வைக்கிற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக நீங்கள் வீணாயிருன்னு நினைக்கவே செய்யாதீங்க. அதையும் என்ன பண்ணலாங்கிறத இந்த காணொலி முடிவில் சொல்கிறேன். ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட பிள்ளை சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 கையும் குழந்தைங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களால் ஒரே கையை வந்து ரொம்ப நேரமாக வந்து பயன்படுத்துறதுக்கு தாராளமாக வச்சுக்க முடியும். ஸோ குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடை கையில் எடுத்து அதை கையில் வந்து அமுக்கி அதுக்கப்புறமா அந்த சாப்பாடை வாயில் வச்சு அவள் சாப்பிடும்போது தான் நிஜமாகவே சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த சாப்பாடை வந்து சிந்துறது, ட்ரெஸ்ஸு மேலே ஆக்குறது, கீழே ஆக்குறது. இப்போ வந்து சாப்பாடை பார்த்திங்கன்னா அவள் ட்ரெஸ்ஸில் மட்டும் கிடையாதுங்க, உட்காந்து சாப்பிட்ற என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லுமே வந்து சாப்பாடை தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா குழந்தை தானாக எடுத்து சாப்பிட்ற பழக்கம் கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் சரி பரவாயில்ல, குழந்தை சிந்தி சாப்பிட்டாலும் ஓகே, பட் ஏதோ ஒன்று அவள் சாப்பிட்ணும். ஸோ இந்த சிந்தி சாப்பிட்ற சாப்பாடு வீணுன்னு மட்டும் நினைக்கவே செய்யாதீங்க. அதையும் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அவள் பாருங்கள் பொறுமையாக எவ்வளோ அழகாக ஒரு சாப்பாடு வந்து சலிக்காமல் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரே குழம்பு தான் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் என்ன, நான் வச்சுருக்கிறது இன்றைக்கி வந்து சாம்பார் தாங்க. நான் சாம்பார் பொடி அந்த மாதிரிலாம் எதுவுமே பயன்படுத்துறதில்ல. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மசாலா போட்டு வச்சுருக்கனால என்னோடய குழம்புல எப்பவுமே ரொம்ப காரம் இருக்கவே செய்யாது. ஸோ நார்மலாக சாம்பார் வந்து என்னோட பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால அவள் நார்மலாக சமத்த பிள்ளையாக சாப்பிட்ருவா. ஸோ சாப்பிட்டு டயர்டாகிட்டு கொஞ்சம் தண்ணி வேணுங்கிறனால தண்ணி வந்து நான் எப்பவும் குழந்தைக்கு சிப்பர் பாட்டில் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா சிப்பர் பாட்டில் அவள் தண்ணியாக அவளே வந்து குடிச்சிப்பாள். கிளாஸில் கொடுக்கலாம், அதுவும் நல்ல பழக்கம்னா. கிளாஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளாஸை பிடிச்சி கொஞ்சம் கவனமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எனக்கு சிப்பர் பாட்டில் வந்து அவளே வந்து இண்டிவிஜுவலாக வந்து தண்ணி குடிக்கிறதுக்குமே யாரோட துணையும் இல்லாமல் குடிச்சிப்பாள். சப்போஸ் சிப்பர் பாட்டில் கீழே போட்டாலுமே தண்ணி சிந்தாது. இதே கிளாஸில் கொடுத்தேன் அப்படின்னா சிந்தும். பட் இன்னும் போக போக ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமாலாம் வந்து அவளுக்கு தண்ணியை வந்து கிளாஸில் குடிக்க பழக்கணும். ஏன்னா ரொம்பவும் சிப்பர் பாட்டில் நான் பழக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவள் வந்து ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாள். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய காணொலியில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த குழந்தைங்க வந்து ஏன்னா என்னோடய பிள்ளை வந்து நான் சாப்பாடு போட்டாலே தவண்டு ஓடி வந்து சாப்பிட வருவாள். இப்போ அவள் நிற்க ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலையுமே வந்து எனக்கு என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறதுல கஷ்டப்பட்டதே இல்லைங்க. ஸோ பாருங்கள், தட்டு ஃபுல்லாக சாப்பாடு இருந்து அவள் சாப்பிட்டு இன்னும் வேணும்னு தான் கேட்குறான். பட் இருந்தாலும் கீழே சுற்றி ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, என்னோடய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது. பட் அதெல்லாம் நான் வந்து இது பண்ணவே இல்லை. பட் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கீழே சிந்தியிருக்க சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு தட்டில் போட்டுட்டு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதை மாடிக்கு கொண்டு வந்துட்டு ஸோ இந்த சாப்பாடை நான் இந்த மாடியில் இந்த ஓரத்தில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாப்பாடு வீணாக போகாதுங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்குன்னு இன்னும் 2 பேர் வர்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு எப்போவுமே ரெகுலராக வரக்கூடிய காக்காக்கள். ஸோ நீங்கள் குழந்தைங்க சிந்துற சாப்பாடை இந்த மாதிரி காக்காக்கு வச்சுருங்க. ஸோ குழந்தைங்க சிந்துற சாப்பாடு கூட வீணாகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குழந்தைங்க வளர்க்குறதுல இல்லைன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன்.